ஹலோ கைஸ், நம்ம இதில் பார்க்குற டாபிக் டிமெரிட்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏடிஎம். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக் லைன் மெஷின். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பார்த்துருப்போம், இப்போ டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். நம்ம ஏடிஎம் வந்து எதுக்கு நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, எதுக்கு நம்ம வந்து ஒரு லிமிடேஷன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கன்சர்ன். நம்ம வந்து அப்பார்ட் ஃப்ரம் நம்ம பேங்க்கில் போய் வித்ட்ரா பண்ணதை விட நம்ம ஏடிஎம் வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு செக்யூரிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பை வேரியஸ் த்ரெட்ஸ் இருக்குன்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஏடிஎம் கேன் சஸ்பெக்ட் த வேரியஸ் த்ரெட்ஸ்னு சொல்லலாம். அப்புறம் கார்டு ஸ்கிம்மிங்கு, கார்டு டேப்பிங். ஓகேங்களா, ஸ்கிம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு இடையில் வந்து அந்த கார்டு போடுறதுலேயே வச்சுட்டு ஸ்கிம் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக நிறைய மூவிஸ்லாம் வந்துருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டு டேப்பிங். ஸோ கார்டு டேப்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம டீடைல்ஸ் மொத்தமாக அவங்க அதே சேம் டைமில் வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் இது. ஓகேங்களா, அப்போ வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஏடிஎம் மூலமாக தான் நடக்குது. ஸோ செக்யூரிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஏடிஎம்ல பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பேசிக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஏடிஎம்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, நமக்குன்னு சொல்ல பேங்க்கு. ஓகேங்களா, ஸோ அதை தான் அவங்க நம்மளுக்கு இந்த எஸ்எம்எஸ் சார்ஜஸ், பேங்கிங் சார்ஜஸ், ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் நம்ம போடுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஏடிஎம் ரிக்வயர் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் பிரேக் டவுன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏடிஎம் வந்து மெயின்டெனன்ஸுக்கு அதுக்கு ஒரு பீரியடுக்கு பீரியட் வந்து மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. மால் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சரி பண்ணணும், பிரேக் டவுன்ஸ்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் வந்து எதுக்கு ரிசல்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா கடைசியாக டவுன் டைம் வந்து ஏடிஎம் டவுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா, ஏடிஎம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அவங்க, அது மூலமாக சரி பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து காஸ்ட் அதிகமாகுது. எண்ட் ஆஃப் த டே அந்த காஸ்ட் பேங்க்குக்கு தான் போதும் நினச்சா நம்ம தான் பே பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ். ஸோ ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது ஓகேங்களா சார்ஜஸ் வின்ஸ் ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன், ஏடிஎம் அவுட் சைட் ஆஃப் த நெட்ஒர்க், அந்த ஃபீஸ் ஆட் டு த காஸ்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் காஸ்ட். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ வந்து நம்ம ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்டன் லிமிட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 3 ட்ரான்சாக்ஷன் ஆர் 5 ட்ரான்சாக்ஷன், அதாவது மெட்ரோ சிட்டி நான் மெட்ரோ சிட்டின்னு போட்டு அதுக்கான லிமிட்ஸ்லாம் இருக்குங்களா. சரி, நீங்கள் 3 தான் எடுக்க முடியும், 6 தான் எடுக்க முடியும் சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் இது தான் அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ். ஓகே, சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கீங்க, தமிழ்நாட்டில் ஏடிஎம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வேறு எதாவது ஸ்டேட்டில் போனால் ஓகேங்களா அது மாதிரி சொல்கிறாங்க. பட் அது மாதிரி இந்தியாவில் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா அது மற்ற கண்ட்ரிஸ் அது மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அவங்க ஹோம் பிரான்ச் ஒரு இடத்துல இருக்கும், ஹோம் லொக்கேஷன் இருக்கும், அவங்க வந்து வேறு இடத்துக்கு போகும்போது அங்கே அதுக்கு சார்ஜஸ் பே பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, மேபி இப்போ நம்ம கூட தான் இப்போ இந்த ரூபே கார்டு, விச் மீன்ஸ் ரூபே டெபிட் கார்டு இருக்குது, எல்லா கார்டு இருக்குது. ஓகேங்களா, எல்லா கார்டும் இன்டர்நேஷனல் அக்செப்டட் தான். ஓகேங்களா, அப்படி இன்டர்நேஷனல் போகும்போது நம்ம அந்த ஊரில் போய்ட்டு நம்ம கார்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த சார்ஜஸ் கண்டிப்பாக போட தான் செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற காசு ப்ளஸ் அதோடைய சார்ஜஸ் போட்டு போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம மற்ற கண்ட்ரிஸ் நம்ம கண்ட்ரி எக்ஸாம்பிளுக்குலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா, ஸோ லிமிடெட் ட்ரான்சாக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ they have limits to compared in-person banking, காம்ப்ளெக்ஸ் ட்ரான்சாக்ஷன், சர்வீஸ் ரெக்வயரிங் பர்சனல் அசிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸும் நம்ம ஏடிஎம்லேயே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம் லிமிட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது, டெபாசிட் பண்ண அவ்வளோ தான். நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு 10 lakhs 20 lakhs வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்க்கு தான் அப்ரோச் பண்ணுவேன். ஓகேங்களா, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ஒரு கட்டாயமான விச் மீன்ஸ் ஒரு கஷ்டமான ஒரு ட்ரான்சாக்ஷனை வந்து நம்ம பேங்க்கில் போய் பண்ணுறது தான் நல்லது. அதுதான் வந்து ஒரு சேஃபான விஷயமும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது வந்து லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களே லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அந்த பேங்க்கரே லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன். நீங்கள் இவ்வளோ தான் பண்ண முடியும், அதை தான் பண்ண முடியும் சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொன்னோன்னா நீங்கள் பர் டேக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 1 lakh தான், இல்லை 1 lakh இல்லை 70,000 நீங்கள் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ண முடியும் வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் முடியும், அது மாதிரி பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணால் நீங்கள் பேங்க் பிரான்ச்சு தான் போய் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி லிமிட் வச்சிருக்க ரீசன் வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக. பட் இதை டிஸ்அட்வான்டேஜ்னு கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியலையே அந்த அமௌண்ட்டை அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னா கேஷ் அவைலபிலிட்டி. ஸோ பேங்க் ஏடிஎம்னாலே கேஷ் அவைலபிலிட்டி இருக்கிறது நார்மலாக தான். ஓகேங்களா, எப்போ வேணாலும் கேஷ் இல்லை, நோ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஏடிஎம் ரெண்டோட கேஷ் ஆகுது, கேஷ் காலியாகுது, அடிக்கடி காலியாகும். பர்டிகுலர் இன்னும் ஹை டிமாண்ட் லொக்கேஷன். இப்போ வந்து எங்கே அதிகமாக காசு எடுத்து இருக்காங்களோ அவங்க வந்து மீன்ஸ் நம்ம மோரோவர் நம்ம வந்து சிட்டியே கணக்குதுலாமே, சிட்டிஸை வந்து அடிக்கடி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமான பிரான்ச்சஸ் வந்துன்னா பேங்க்கோட பிரான்ச் கூடவே இருக்கும். ஏடிஎம்லாம் பிரான்ச் இருக்கும், பக்கத்துலேயே ஏடிஎம் இருக்கும், அவங்க வந்து டக்குனு ஃபில் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஆக்சஸபிள் இருக்கும் அது மூலமாக. ஓகேங்களா, ஸோ ஐடிஎம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ் ஆகிடும். அது ஏடிஎம்லேருந்து காசு எடுத்து வரவங்களுக்கு ஒரு கடுப்பு ஏற்படுத்தி சொல்லுவாங்க. ஓகேங்களா, எக்ஸ்பெக்டிங் இமீடியட் கேஷ் வித்ட்ராவல்ஸ். அவங்க வந்து இப்போ காசு வரவங்க வந்து காசு இல்லைனா எடுக்க முடியலன்னா அவங்க கொஞ்சம் டிசாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்களா, கொஞ்சம் கடுப்பாக வரீங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் ஆஃப் ஸ்கிம்மிங். ஸோ அந்த ஸ்கிம்மிங் டிவைஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய கேன் யூஸ் கேப்சர் அண்ட் கார்டு இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த அன்சஸ்பெக்டிங் யூசர்ஸ். ஓகேங்களா, அதாவது நம்மளுடைய அந்த கார்டு டீட்டெயில்ஸ் விச் மீன்ஸ் அந்த நம்பரு, அந்த சிவிவி எல்லா நம்பரையும் வந்து ஒரு அன்ஆத்தரைஸாக யார்கிட்டையும் கேட்கும்போது அவங்க அந்த டிவைஸ் மூலம் எடுத்துக்க முடிய சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு திருடுறதுக்கெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே, திருடுறவங்க வந்து அது மாதிரி பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டிபெண்டன்ஸ். ஸோ ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி இருக்குது, டெக்னாலஜி டிபெண்டன்ஸாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏடிஎம் டிபெண்ட் டெக்னாலஜி சச்சஸ் நெட்ஒர்க் அவுட்டேஜ். ஓகேங்களா, இப்போ வந்து நெட்ஒர்க் இல்லை, இன்டர்நெட் இல்லை, அப்புறம் வந்து பவர் ஃபெயிலியர் ஆச்சு, பவர் இல்லை அப்படின்னும்போது ஏடிஎம் சுத்தமாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஸோ டிஸ்டர்ப் ஃபங்க்ஷன் ஆகிட்டு ஒரு ஃபங்க்ஷனே மொத்தமாக தடைப்பட்டு போகுது. அப்படி பண்ணும்போது ஏடிஎம் ஒர்க் ஆகுது, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸ் ஆகிடுது, நம்மளால் ஒன்றும் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னா ட்ரான்சாக்ஷன் லிமிட். ஸோ ட்ரான்சாக்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா
ஏடிஎம் ஆஃப் சம் ட்ரான்சாக்ஷன் லிமிட்ஸ் சர்டன் டைம் ஃப்ரேம் ஓகேங்களா. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் இவ்வளோ தான் காசு எடுக்க முடியும் அது மாதிரி சொல்லியிருக்கீங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர் டேக்கு வந்து நீங்கள் 1 lakh உள்ள தான் இருக்க முடியும். சில பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 75,000, சில பேங்க் வந்து 50,000. அது பேஸில் அந்த கார்டு வெரைட்டி இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த பிளாட்டினம் கார்டு, சில்வர் கார்டு சொல்லிட்டு அந்த கார்டு இருக்குது. அந்த கார்டுலேயும் அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் லிமிட்டான இருக்கும் ஓகேங்களா. இது நம்மளுக்கு ஏடிஎம் வந்து ஒரு தடையாக இருக்குது, லிமிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. யூசர் ட்ரைனிங். ஸோ யூசர் ட்ரைனிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏடிஎம் ஆக்சஸ் பண்ணணும், ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் ஏடிஎம் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதுக்கான ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்குது. ஃபார் இப்போ நம்ம டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ நம்ம போட்டு தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன்ட் போய் கேட்கணும். என்னோட அண்ணனோ இல்லை வேறு யார்கிட்டயோ போயிட்டு ஒரு பர்சன்ட் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய்ட்டு எப்படி ஏடிஎம் வித்ரா பண்ணுறது சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு அவங்க எடுக்க தருவாங்க, அவங்க இன்னொருத்தங்க கிட்ட கேட்டு கற்றுருப்பாங்களா. ஸோ ஃபைனலாக வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த பேங்க் எம்ப்ளாய்க்கு சொல்லி கொடுத்துருவாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்னு வந்து ஒருத்தங்கிட்ட வந்து கேட்டு கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டு தான் அந்த ட்ரைனிங்கிறது இருக்கும். ஏன்னா வீடியோஸ் யூடியூப் இருக்குது. பட் பிஃபோர் தட் இதெல்லாம் எல்லாத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கிட்ட கேட்டு தான் கற்றுக்கணும். அதுக்கும் ட்ரைனிங் தேவைப்படுது. இது ஒரு லிமிட்டேஷனாக பார்க்குறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் எதுனா என்வரான்மெண்ட் இம்பாக்ட். ஸோ ஏடிஎம் வந்து ஒரு என்வரான்மெண்ட் இம்பாக்டாக கருதப்படுறாங்க. எதுன்னு சொல்கிறாங்க, அதாவது அது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அப்புறம் அந்த ஏடிஎம் வந்து ஒர்க் ஆகல சுத்தமாக போயிடுச்சு அதை டிஸ்போஸ் பண்ண போகிறாங்கன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாக போய் நம்ம மண்ணில் சேருது. ஸோ எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் கன்சர்னால இது வந்து ஒரு என்வரான்மெண்ட் தீங்கு விளைவிக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ என்வரான்மெண்ட் இம்பாக்ட் வந்து ஏடிஎம்எல்லாம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதாங்க இந்த வீடியோ, அதாவது லிமிடேஷன்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஏடிஎம் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணோம். அது வரை உங்களை உங்கள் பாலா.